யாரு போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன். அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை, சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம். நண்பராக அன்னிலிருந்து தொடர்ந்துட்டோம். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அவர் நடித்து வந்த நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார். இவ்வளோ நேரம் அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு. அது ஏன்னா இது அவருடைய மேடை, அதனால அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை, முதல் மாணவன், முதல் தவறு, முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம். காரணம் அவருடைய முதல் படம் இது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யாரு போட்ட கோடு, யாரு போட்ட கோடு ஆரம்பிச்சு அப்படி தெரியாது. ஆனால் பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே ஒரு 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசு புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசியிருக்கும்போது நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இல்லை நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அதை நான் சொன்னேன், அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டார். சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு. உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதில் பூந்து விளையாடி இருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, அது வேற விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிமுகமாக இருக்காப்புல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூடா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். இன்னும் ரெண்டு இசையமைப்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சௌந்தரியன் அவர்கள், அவங்க மிகப்பெரிய ஃபேன். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்கள் ஒரு கடவுளை எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். 2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்போ ஒரே ஒரு டேலாக்கை பேசி பெரிய ஆளாயிடுறாங்க. ஒரே ஒரு, அது எந்த பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வச்சுங்க, யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை, தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்குது.